தேவ சமயமாய் இருக்கிறது. Whatever the time that you wasted, it is all done. But the time has come you to sit in prayer and pray and read and meditate and get the blessings from God. நம்ம கடந்த நாட்களில் எத்தனை சமயத்தை வீணா விருதாவாய் செலவழிக்க, ஆனா இந்த சமயம் தேவனை தேடணும், வார்த்தையை கேட்க வேண்டும். Kingdom of God is not a religion. தேவனுடைய ராஜ்யம் ஏதோ மதம் இல்லை அது. Kingdom of God is not about only Bible. தேவ ராஜ்யம் என்றால் வெறும் வசனம் இல்லை. Kingdom of God is not about the government. தேவனுடைய ராஜ்யம் ஏதோ கவர்மெண்ட் கிடையாது. Kingdom of God is not a government of India. தேவனுடைய ராஜ்யம் என்றால் இந்தியா தேச ராஜ்யம் இல்லை. Kingdom of God is not the government of America or Australia or whatsoever other countries. தேவ ராஜ்யம் என்றால் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்ற நாடுகள் போன்றது அல்ல. But the kingdom of God is a God's fulfillment and His place. It is there in our midst. That is the kingdom. தேவ ராஜ்யம் என்றால் அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் தேவ ராஜ்யம். This kingdom, this government is 5 years, 10 years. உலக ராஜ்யம் என்றால் 5 வருஷம் 10 வருஷம் தான் உலக ராஜ்யம் பண்ணுவார்கள். Everything will change. மற்றும் எல்லாம் மாற்றப்படுகிறது. But our kingdom, ஆனா நம்முடைய ராஜ்யம், our citizenship, பரலோக ராஜ்யத்தின் குடிகளாக இருக்கிறோம். Our citizenship is not in this world, but our citizenship in heaven. அவருடைய குடித்தனம் இங்கே இல்ல, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. This citizenship will go one after we die. இந்த citizenship போய்டும், நாம் மரித்து விட்டனே எல்லாம் முடிந்து போய்டும். But our citizenship is in heaven. It stands forever. ஆனா நம்ம குடித்தனம் இருக்க பரலோக ராஜ்யத்துக்கு நிரந்தரமாக இருக்கிறது. We have to run for it. We have to get for it, and we have to wait for it. நம்ம அதற்காக பிரயாசப்பட வேண்டும், ஓட வேண்டும். அதுக்காக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும். How can we enter into the kingdom of God? நாம் எப்படி தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? He told us we seek first the kingdom of God. ஆண்டு சொல்கிறார், முதலாவது தேவனை தேட வேண்டும். Seek the kingdom of God. தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். As you search the kingdom of God in prayer, there you find the God's blessing. There you find the kingdom in this world. ஆமென். நீ ஜெபத்தோடும் நீ தேவனை தேடும் பொழுதும் தேவ ராஜ்யத்தை நீ அனுபவித்துக் கொள்ள முடியும்.